பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த வேத வசனம் இவ்விதமாய் கூறுகிறது. அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று சொல்லி, இந்த வேத பகுதியை அநேக முறை நாம் கேட்டிருக்கலாம், அல்லாவிட்டால் சிந்தித்து கூட இருக்கலாம். இந்த வேத பகுதி சற்று வித்தியாசமான, அல்லாவிட்டால் பழைய ஏற்பாடு முற்றிற்று என்று முடிகிற ஒரு இடத்திலே ஒரு புதிய ஆரம்பம் எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த மல்கியா தீர்க்கதரிசி ஒரு புதிய தீர்க்கதரிசியை அவன் அறிமுகப்படுத்தும் பொழுது எலியா தீர்க்கதரிசியை அவர் மேற்கோள் காட்டுகிறார். எலியா தீர்க்கதரிசியை மேற்கோள் காட்டி எலியா மீண்டும் வருவா என்பதாகவும், அந்த எலியா பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இங்கு என்ன நடக்க போகிறது, இங்கு என்ன செயல்பட போகிறது என்பதாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த மனிதனுடைய அந்த குணங்களின் மாற்றம், அந்த இருதயத்தினுடைய மாற்றம் இங்கு சில நேரங்களிலே மிகுந்த மகிமையை கொண்டு வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, எனவேதான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு முறை சொல்லும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திலே அவனும் பிரசங்கிக்கிற பொழுது பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் அவர் கண்டித்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் கண்டித்து பேசுவது மாத்திரமல்ல, குழு குழுவாய் அவரிடத்திலே வருகிறவர்கள் அவரிடத்திலே சோதரம் தங்களுக்கு எப்படி தேவ சமூகத்திலே பாவ மன்னிப்பு கிடைக்கும், தாங்கள் எப்பொழுது தேவனோடு கூட ஒப்புரவாக முடியும், தங்களுடைய வாழ்க்கையை தேவனோடு கூட இணைத்து கொள்ளுவதிலே இருக்கக்கூடிய அந்த தேவையான காரியங்கள் என்ன என்பதை அவர்கள் அவனிடத்தில் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். இதோ பரிசேயர் வருகிறார்கள், சதிசேயர் வருகிறார்கள், மக்கள் வருகிறார்கள், வரி வசூலிப்போர் வருகிறார்கள், போர் வீரர்கள் வருகிறார்கள். அவன் ஒவ்வொருவருக்கும் அந்த சத்தியத்தை அவன் அறிவித்து கொண்டே இருக்கிறான். ஜனங்கள் யோவானிடத்திலே ஞானஸ்தானம் பெற்று தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பிற்காய் அவர்கள் அங்கே அவனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்று போனதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த இருதய மாற்றம், அல்லாவிட்டால் இந்த மனமாற்றம் என்பது அது தேவ சமூகத்திலே மிகவும் தேவையான ஒன்று. எனவேதான் இந்த மனமாற்றம் எப்படி நடக்கிறது, இது ஆவியானவருடைய கிருபையினால், ஆவியானுடைய கிருபையினால் இது நடப்பது மாத்திரமல்ல, இந்த மனமாற்றம் இது தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியது. அதற்கு நேராய் ஊழியர்களும் அதற்கு நேராய் தேவனுடைய மனிதர்களும் நம்மை நடத்துகிறார்கள். தேவனுடைய வார்த்தை தேவ ஊழியர் வெளிப்படும் பொழுது இந்த யோவானுடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டதை போல நாமும் ஏற்றுக்கொண்டு தேவனிடத்திலே திரும்புகிற பொழுது அவர் நம்மை இன்னமும் மகிமையானவர்களாய் பிள்ளைகளாய் மாற்றி போடுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து மாத்திரமல்ல, அவர் தம்முடைய சோதரம் வழித்தோன்றல்களுக்கு நம்மை சோதரம் அவர்களுக்கு முன்னோடியாய் நிறுத்தி பிதாக்களாகவும் மாற்றுகிறார். எனவே அந்த கிருபையை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காயுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே,
எங்களுடைய இருதயத்தை பிள்ளைகளின் இருதயமாய் மாற்றி ஆண்டவரே எங்களை சோதரம் ஆண்டவரே வழிகாட்டிகளாகவும் ஆண்டவரே சோதரம் முன்னோடிகளாகவும் நீர் வைக்கிற நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இதை தான் யோவான் செய்தான் ஆண்டவரே. அந்த யோவானுடைய ஊழியத்தை கிறிஸ்து நிறைவேற்றினார் ஆண்டவரே. அந்த நிறைவேற்றப்பட்ட ஊழியம் எங்கள் மூலமாய் தொடருகிறபடியினால் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தொடருகிற ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்து இன்னும் அநேகருடைய இருதயத்தை ஆண்டவரே அப்பா என் தேவனிடத்தில் திருப்புவதற்கும் தேவ மகிமையிலே சோதரம் ஆண்டவரே அவர்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கும் என் ஆண்டவர் நீர் உதவி செய்தரல வேண்டும் என்று ஜபிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாய் கர்த்தர் முடிசூட்டிக்கொள்ளும், மகிமையாய் கர்த்தர் ஆசீர்வதியும். இதுவரை நடத்தின தெய்வம் ஆண்டவரே, இதுவரை நடத்தின ஆவியானவர் இனியும் தகப்பனே எங்களோடு கூட நடந்து வர வேண்டும் என்று ஜபிக்கிறோம். நீர் மாத்திரம் போதுமானவராயிரும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.